தினமொரு வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. விளக்கம். சபை என்பது ஐக்கியத்தின் இடம். ஆனால் அதனை இன்று அநேகர் வெறும் ஆராதனை ஸ்தலமாக மாற்றிவிட்டனர். சபை கூடுதல் என்பது ஐக்கியத்தினை அனுபவிக்க கூடுதல் ஆகும். ஆனால் இன்று ஆராதனை வேலையாக மாறிவிட்டன. எனவே இன்று ஆராதனை உண்டு, ஆனால் ஐக்கியம் இல்லை. தொழுகை உண்டு, ஆனால் தெய்வீக உறவுகள் இல்லை. பாடல்களும் ஜெபங்களும் உண்டு, ஆனால் பரஸ்பர அன்பும் கரிசனையும் இல்லை. சபை என்பது சகோதரர்கள் ஐக்கியமாகும் இடம் என்ற எண்ணம் போய் அது வெறும் வழிபாட்டு ஸ்தலமாகவும் தொழுகை ஸ்தலமாகவும் அறிவிக்கப்பட்டு விட்டது. எனவே ஜனங்கள் அங்கே தேவனை ஆராதிக்க வருகின்றார்களே அன்றி தேவ ஜனங்களாக ஐக்கியப்பட வரவில்லை. வந்தோமா, ஆராதித்தோமா, போனோமா என்று இருப்பதே பலருடைய மனநிலை. யாரோடும் நமக்கு எந்த ஒட்டும் வேண்டாம், உறவும் வேண்டாம். யாருடைய கதையும் நமக்கு வேண்டாம். நாம் வந்தது தேவனை ஆராதிக்க, அதை மட்டும் கவனிப்போம் என்பதே பலருடைய நிலைப்பாடு. பல ஆண்டுகள் ஒரே இடத்தில் சபை கூடி வந்த பிறகும் வெளியே போனால் ஒவ்வொருவருக்கொருவர் முகம் அறியாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர்? ஏனென்றால் சபை என்பது வெறும் ஆராதனை ஸ்தலமாக அறிவிக்கப்பட்டு அங்கே ஆராதனை என்ற மத கடமையை செய்யவே ஜனங்கள் அழைக்கப்படுகிறார்கள். சபை கூடி வருதலை கோயில் கட்டி கும்பிடுதல் என்று புரிந்து கொண்டதால் இன்றைய சபைகளில் ஐக்கியத்தின் அடையாளங்களை காண முடியவில்லை. ஆனால் தேவன் நம்மை வெறுமனே ஆராதிக்க அழைக்கவில்லை. அவர் ஒருவரையொருவர் நேசிக்க அழைக்கிறார். அவர் வெறுமனே வழிபாடு செய்ய அழைக்கவில்லை. அவர் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு ஒன்றாய் இருக்க அழைக்கின்றார். அவர் சற்று நேர தொழுகைக்காக அல்ல, ஒருவரை ஒருவர் தாங்கி தேற்றி ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி ஒருவருக்கொருவர் உதவியாய் இருக்க அழைக்கின்றார். ஆனால் இன்றைய சபைகள் ஆராதனை நிகழ்ச்சிக்குத்தான் அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறதே அன்றி ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் இருப்பதற்கு தேவையான ஆவிக்குரிய பயிற்சிகளை அளிக்க கவனமாய் இருக்கவில்லை. ஆராதனை கடமையை நிறைவேற்ற இடம் தேடும் கிறிஸ்தவ பக்தர்களுக்கு ஆராதனை ஏற்பாட்டை நடத்தி கொடுக்கும் நிறுவனங்களாகவே இன்றைய சபைகள் உள்ளன. இந்த நிலைமை மாற வேண்டும். வெறும் ஆராதனை ஸ்தலங்களாக சபைகள் இராமல் கிறிஸ்தவ அன்பினால் ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவும் அன்பும் ஐக்கியமும் கொண்டு வாழும் மக்களை உருவாக்கும் இடங்களாக சபைகள் மாற வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லோரிடமும் அன்பும் அக்கறையும் கொண்டு தேவ ஐக்கியத்தோடு வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.